பாரிசான் நேஷனலில் இருந்து எந்த ஒரு தரப்பினரும் வெளியேறுவதாக இருந்தாலும், அம்னோ நிலையாக பாரிசானை ஆதரித்து மலேசிய அரசியல் சூழலை கட்டிக்காக்கும் என்று அம்னோ உதவித் தலைவரும் அமைச்சருமான டத்தோஸ்ரீ முகமது காலிட் நோர்டின் தெரிவித்தார். பாரிசானின் உறுப்பு கட்சிகளின் முடிவை குறை சொல்லவோ, ஆதரிக்கவோ இல்லை என்று குறிப்பிட்ட அவர், நாம் நம்முடைய அரசியலில் விசுவாசமாக இருக்கிறோமா என்பதை மட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும், அந்த விஷயத்தில் அம்னோவினர் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் டத்தோஸ்ரீ முகமது காலிட் நோரின் தெரிவித்தார். அதிகாரத்தில் இருக்கும் போது தலையில் ஏறி ஆடும் அளவிற்கு நெருக்கமாகவும், அதிகாரம் இல்லாத சூழலில் கால்களை இடறி விடுபவர்களாகவும் இருப்பவர்கள்தான் அரசியலில் அதிகம் என்பதை உணர்ந்திருந்தாலும், நாம் யாரையும் இடறி விடாமல் இருந்தாலே போதும் என்பதை அம்னோவினர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நினைவூட்டினார். அம்னோவின் இப்போதைய நிலை சோதனையான நிலை என்பதை நாம் உணர்ந்து, மீண்டும் மக்களின் நம்பிக்கையை பெற என்ன மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மலாய்க்காரர்களின் ஆதரவை பெற அம்னோ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். பாரிசானின் உறுப்பு கட்சிகள் அவர்களின் சமூகத்தினரின் ஆதரவை மீட்டெடுக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தாலே அதிகாரம் மீண்டும் நம் கையில் கிடைக்கும் என்று டத்தஸ்ரீ முகமது காலிட் நோர்டின் நினைவூட்டினார். முந்தைய அரசியல் சூழல் இப்போது இல்லை என்பதை அனைத்து அரசியல் கட்சிகளும் உணர வேண்டும். நாட்டின் எல்லா கட்சிகளும் ஆட்சிக் கட்டிலில் அமர்ந்து விட்டனர். அதனால் இப்போது புதியவர்களுக்கு வாய்ப்பளிப்போம் என்கிற எண்ணம் மக்களுக்கு இருக்காது. சொன்னதை செய்தவர் யார் என்பதை மக்கள் அறிந்திருப்பார்கள். அவர்களையே மக்களும் அங்கீகரிப்பார்கள் என்பதை அனைத்து கட்சி தலைவர்களும் உணர்ந்து, செய்ததை நினைவூட்டி மக்கள் நலனில் கவனம் செலுத்த கட்சிகள் முன்வர வேண்டும் என்று டத்தோஸ்ரீ முகமது காலிட் நோர்டின் வலியுறுத்தினார். கடந்த மாதம் 29ஆம் தேதி பிற்பகல் 2:10 மணியளவில் புக்கிட் தமான் போதைப்பொருள் குற்ற தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஸ்ரீ ஹத்தாமாஸில் உள்ள வீடு ஒன்றில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக புக்கிட் தமான் போதைப்பொருள் குற்றப்பிரிவு இயக்குனர் டத்தோ ஹுசைன் ஒமர் கான் தெரிவித்தார். அந்த வீட்டில் உள்ள 30 வயதான உள்நாட்டு ஆடவரை கைது செய்து சோதனை மேற்கொண்டதில் அந்த வீட்டில் இருந்து 225 பொட்டலங்களில் ஷாபு வகை போதைப்பொருள் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் எடை 234 கிலோகிராம் என்று அவர் கூறினார். மேலும் மற்றொரு அறையில் 200 பொட்டலங்களில் கெத்தமின் வகை போதைப்பொருள் கண்டெடுக்கப்பட்டது. அதன் எடை 205.7 கிலோகிராம் என்று அவர் தெரிவித்தார். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு 1,77,80,000 ரிங்கிட் என கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த போதைப் பொருள் கிட்டத்தட்ட 18,55,677 பேர் உபயோகிக்கக்கூடியது என்று அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 3 கார்கள், 3 கை கடிகாரங்கள், பல வகையான நகைகள், ஒரு கை தொலைபேசி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதனிடையே மற்றொரு சம்பவத்தில் பிரிக்ஃபீல்ட்ஸில் போதைப் பொருள் குற்ற பிரிவு துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 14,80,000 வெள்ளி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடந்த மாதம் 29ஆம் தேதி நண்பகல் 12 மணியளவில் தமான் பூச்சாய் என்டர்பிரைனஸ் அடுக்குமாடி குடியிருப்பில் மேற்கொண்ட சோதனையில் ஒரு உள்நாட்டு ஆடவர், 2 வெளிநாட்டு ஆடவர், 2 வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர். அந்த வீட்டில் சோதனை மேற்கொண்டதில் 8 அட்டை பெட்டிகளில் 91 பொட்டலங்களில் கஞ்சா பூ போதைப் பொருள் கண்டெடுக்கப்பட்டது. இதன் எடை 42.3 கிலோகிராம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு 14,80,000 ரிங்கிட் என அவர் கூறினார். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருள் கிட்டத்தட்ட 84,520 பேர் உபயோகிக்கக்கூடியதாக அவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட நபர்கள் விசாரணைக்காக 7 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 39B சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்படுவார்கள். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை, 12 பிரம்படிகள் வழங்குவதற்கு சட்டத்தில் இடம் உள்ளதாக அவர் தெரிவித்தார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சீன தொழிலதிபரிடம் கொள்ளையடித்த குற்றச்சாட்டில் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைய அதிகாரிகள் இருவரையும், முன்னாள் அதிகாரி ஒருவரையும் அமர்வு நீதிமன்றம் விடுவித்துள்ளது. அதிகாரிகள் ஹபீஸ் ரட்சி மற்றும் ஃபாமி நோர் மற்றும் முன்னாள் அதிகாரி அஸ்வான் அஸ்லி ஆகியோருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு நிரூபிக்க தவறிவிட்டது என்று நீதிபதி இஸ்ராலிசாம் சனூசி கூறினார். டிசம்பர் 10, 2021 அன்று குன்காபோவில்
9,52,690 ரிங்கிட் மற்றும் 1,225 யுவான் ரொக்கப்பணம், அத்துடன் ஜலான் அம்பாங்கில் உள்ள தொழிலதிபரின் வீட்டில் ஒரு லக்கேஜ் பை மற்றும் லூயிஸ் உய்டன் பை ஆகியவற்றை கொள்ளையடித்ததாக மூவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. பண மோசடி தொடர்பாக சீன நாட்டவரை விசாரிக்க அங்கு வந்திருந்ததால் பாதிக்கப்பட்டவரை மூவரும் மிரட்டவில்லை என்று நீதிமன்றம் கூறியது. பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களிடையே ஒழுக்கமின்மை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் 168 ஆசிரியர்கள் ஒழுக்கமற்ற செயல்களுக்காக வழக்குகளை எதிர்கொண்டு வருவதாக நெகிரி செம்பிலான் கல்வி மனிதவள மேம்பாட்டு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ இஸ்மாயில் லாசிம் தெரிவித்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தற்போது வரையில் 168 ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் செனாலிங் சட்டமன்ற உறுப்பினருமான டத்தோ இஸ்மாயில் லாசிம் கூறினார். பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக 20 வழக்குகள், மாணவர்களிடத்தில் தகாத உறவில் இருந்ததாக 6 வழக்குகள், மாணவர்களை காயப்படுத்தியதாக 3 வழக்குகள், உத்தரவை மீறியதாக 69 வழக்குகள், போலி ஆவணங்களை தயாரித்ததற்காக 4 வழக்குகள், நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக 6 வழக்குகள், அனுமதியின்றி நாட்டை விட்டு வெளியேறியது, சாலை போக்குவரத்தை மீறியது, லஞ்சம் பெற்றது என 168 ஆசிரியர்கள் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர்கள் மீதான வழக்கை காவல்துறையும் கல்வி அமைச்சின் ஒழுங்கு நடவடிக்கை பிரிவும் விசாரித்து வருவதாகவும் டத்தோ இஸ்மாயில் லாசிம் கூறினார். மலேசிய திரைப்படங்களில் பல மொழிகளில் நடித்து புகழ்பெற்ற கலைஞராக திகழும் சத்யாவை தொடர்புத்துறை அமைச்சின் துணை அமைச்சர் தியோனி சிங் மருத்துவமனையில் சந்தித்தார். கடந்த திங்கட்கிழமை உடல்நலன் பாதிக்கப்பட்டு அம்பாங் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சத்யா இன்று அறுவை சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பினார். கலைத்துறையில் ஈடுபட்ட சத்யா போன்றவர்களை தொடர்ந்து ஆதரிக்கும் பொறுப்பு தமக்கு இருப்பதை அனைவரும் உணர்ந்து அவரின் உடல் நலம் சீராக அனைவரும் பிரார்த்திப்போம் என்று தியோனி சிங் கேட்டுக் கொண்டார். தேசிய திரைப்பட நிறுவனமான பினாஸ் கலைஞர்களின் நலன் காப்பதில் உறுதியுடன் இருப்பதாகவும் கலைஞர்களுக்கான நலத்திட்டங்களை பெற எந்த நேரத்திலும் பினாஸை தொடர்பு கொள்ளும்படியும் அவர் வலியுறுத்தினார். கடந்த ஜூலை 31ஆம் தேதி வரையில் 112 கலைஞர்களுக்கு பினாஸ் நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருப்பதை அவர் நினைவூட்டினார். தம் நலனுக்காக பிரார்த்தனை செய்த அனைத்து அன்பர்களுக்கும் நடிகர் சத்யா உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். ஸ்லிம் ரிவர் அருகே தெற்கு நோக்கி செல்லும் வடக்கு தெற்கு விரைவு சாலையின் கிலோமீட்டர் 372.1 2 லாரிகள் மோதிய விபத்தில் 2 பேர் பலியாகினர். மேலும் 2 காயமடைந்தனர். நண்பகல் விபத்து குறித்து தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குநர் சபாரோஜி நோர் அமாட் தெரிவித்தார். இதனை அடுத்து ஸ்லிம் ரிவர் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையங்களைச் சேர்ந்த ஒரு குழு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மூட்டை ஏற்றிச் சென்ற லாரி சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த சிமெண்ட் டிரெய்லர் லாரியின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரியில் இருந்து 20 வயதுடைய இருவர் விபத்தில் வாகனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே இறந்ததாக சபாரோஜி கூறினார். 40 மற்றும் 30 வயதுடைய மற்ற இருவர் லேசான காயங்களுக்கு உள்ளாகி சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சாலையை சுத்தம் செய்வதற்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பிறந்த மலேசிய குழந்தைகளுக்கான மொத்தம் 1980 குடியுரிமை விண்ணப்பங்களுக்கு உள்துறை அமைச்சு ஒப்புதல் அளித்துள்ளதாக இன்று மக்களவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய தாய்மார்கள் மற்றும் தந்தையர் இருவரும் வெளிநாட்டில் பிறந்த தங்கள் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்க அனுமதிக்கும் அரசியல் அமைப்பு சட்டம் 2024 இன்னும் முழுமையாக செயல்படுத்தப்படாமல் இருப்பதாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த திருத்தம் கடந்த ஆண்டு மக்களவையில் நிறைவேற்றப்பட்டாலும் அது நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு பல நடைமுறை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்ட பிறகு வெளிநாட்டு வாழ்க்கை துணைவர்களை மணந்த மலேசிய தாய்மார்களுக்கு வெளிநாட்டில் பிறக்கும் குழந்தைகளின் பிரச்சனையும் தானாகவே தீர்க்கப்படும் என்றும் அல்லது சட்டத்தின் மூலம் தீர்க்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருத்தம் நடைமுறைக்கு வரும் வரை வெளிநாட்டு வாழ்க்கை துணைவர்களை கொண்ட மலேசிய தாய்மார்கள் தற்போதுள்ள செயல்முறை மூலம் தங்கள் குழந்தைகளின் குடியுரிமைக்கு தொடர்ந்து விண்ணப்பிக்கலாம் என்று அவர் கூறினார்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.